எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் இளைஞரணி நிகழ்ச்சிக்கு வரும்போது மட்டும் ஒரு தனி உற்சாகம் பிறந்துரும். 1980ஆம் ஆண்டு நம்முடைய இளைஞரணியை துவங்கியவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்ல, முத்தமிழர் கலைஞர் அவர்களால் கழகத்துடைய முதன்மை அணி என்று பலமுறை பாராட்டை பெற்றது நம்முடைய இளைஞரணி. அப்படிப்பட்ட இளைஞரணியில் இருப்பது நமக்கெல்லாம் கூடுதல் பெருமை. இந்தியாவிலேயே எந்த அணியும் செய்யாத வகையில பாகம் வரை நிர்வாகிகளை நியமித்த ஒரே அணி என்ற பெருமையும் நம்முடைய கழக இளைஞரணிக்கு தான் சேரும். இன்னைக்கு பல கட்சிகள் பூத் அளவுல முகவர்கள் நியமிக்கவே சிரமப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில பூத்துக்கு ஒரு இளைஞர் அமைப்பாளர் நியமித்து வருவது நம்முடைய கழக இளைஞரணி மட்டும்தான். உங்களுடைய உழைப்பு தான் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. உங்களுக்கு கிடைத்திருப்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அடுத்து தமிழ்நாடு முழுக்க ஊராட்சி கிளைகள் தோறும் இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களை நியமிக்க இருக்கும். அப்படி நியமிச்சா இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமே 5 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்தியாவிலே எந்த இயக்கத்திலையும் எந்த அணியிலையும் 5 லட்சம் பேர் நிர்வாகிகளா இருந்தது கிடையாது. அந்த பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு வர இருக்கின்றது. அதிமுக பாஜக கூட்டணி திரும்ப வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு வரும், டீலிமிட்டேஷன் வரும், புதிய கல்விக் கொள்கை வரும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா மீண்டும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்களாக உட்கார வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கான போர்ல நம்முடைய இளைஞரணி முன் வரிசையில் நிற்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக அணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிக்கணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்களே, இதே எனர்ஜியோட அடுத்த 9 மாசங்கள் நீங்க களத்தில் இருந்தீங்கன்னா 200 விட அதிகமான தொகுதிகளில் நம்முடைய தமிழக மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வைப்பாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சியில் அமரணும்னா, நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக உட்காரணும்னா, இளைஞரணி தம்பிமார்கள் நீங்க அடுத்த 9 மாதம் களத்துல இறங்கி அந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.